வாடகைலாம் இல்ல. எப்படி வாடகை இல்லாமல் எப்படி? எங்களுக்குன்னு அந்த பாரம்பரியா இருந்தவங்க, ஆதி காலத்துல இருந்து ஒரு இடத்துல இருந்தவங்க அப்படியே தங்கிட்டு போயிடும். எண்ணூரில் வாடகை இல்லாமல் நீங்களே இருக்கலாம். வாடகைலாம் இல்லாம பீச் சைடு. பீச் சைடு. பீச் சைடுனா எப்படி? அது ரூம் மாதிரி இருக்குமா? ரூம் மாதிரி இருக்காது, கூத்து மேடை இருக்கும் ஊர்ல. இந்த கூத்து மேடை மேல நாங்க தங்கி இருந்தா பறிச்சிருக்கோம். அப்பா வந்து இதுதான் பண்ணுன்னு சொன்னாங்களா, நீங்களே விரும்பி வரீங்களா? எங்க அப்பாவும் சொன்னாங்க, நாங்கள் விரும்பி தான் வந்திருக்கோம். படிக்கிறதுக்கு எதுக்கு இந்த வேலைக்கு வேணாம், படிக்காம வரலாம். தம்பி, எங்கேருந்து வரீங்க நீங்கள்? நாங்கள் வந்து சொந்த ஊர் ஆலத்தூரையா, விழுப்புரம் மாவட்டம். விழுப்புரம் ஆலத்தூரையா? ஆலத்தூர். ஆலத்தூர்ன்றது விக்கிரவாண்டியில் எவ்வளோ தூரம் வரும்? விக்கிரவாண்டி அங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர். 40 கிலோமீட்டர்னா அது இது இந்த கொண்டங்கி சைடா, இப்போ வெள்ளூர் சைடா? விழுப்புரம் கிட்ட. விழுப்புரம்னா எப்படி இந்த இது திருச்சி போகிற மாதிரியா? திருச்சி போகிற வழி தான். அப்படிங்களா? திண்டிவனம் வந்து விக்கிரவாண்டி. ஓகே. எத்தனை படிச்சுக்கிறீங்க? 10th வரைக்கும் முடிச்சிருக்கேன். 10th படிச்சுக்கிறீங்களா? அப்பா இதே தான் பண்ணாருங்களா? அப்பாவும் இதே தொழில் தான். அப்படிங்களா? உங்கள் ஊரில் எல்லாமே இந்த படிக்கிறவங்க படிச்சிருக்கிறாங்க, வேலை செய்கிறவங்க வேலை செய்கிறாங்களா? எங்களுக்கு பிடிச்ச வேலை நாங்கள் செய்யறோம். அப்படிங்களா? சரி, 10th படிச்சுக்கிறீங்களா? இப்போ வேலைக்குன்னு போனால் ஒரு 20,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். அதே இது உங்களுக்கு அந்த வருமானத்தில் கிடைக்குதா? கண்டிப்பாக கிடைக்குதா? கண்டிப்பாக. ஏன்னா இந்த ஜெனரேஷன் வந்து எல்லாம் வேறு வேலைக்கு போகிறாங்க. இது பரம்பரை தொழில்னு வச்சிங்களா. இருந்தாலும் வந்து வயசு சின்ன பசங்கள்ல வயசானவங்க பண்ணாங்க. இந்த தலைமுறை இதே கண்டினியூ ஆகணுமா? கண்டிப்பாக. அது வந்து எப்படி சொல்கிறதுனா, அவங்களோட லைஃப்பில் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கிறதோ அதான் செய்கிறாங்க. பிடிச்சது ஓகே. இல்லை அப்பா வந்து இதுதான் பண்ணுன்னு சொன்னாங்களா, நீங்களே விரும்பி வரீங்களா? எங்கள் அப்பாவும் சொன்னாங்க, நாங்கள் விரும்பி தான் வந்திருக்கிறோம். அப்படியா? இல்லை, அதாவது எங்கள் அண்ணன் எல்லாம் படிச்சிருக்கிறாங்க, பாப்பாக்கெல்லாம் படிச்சிருக்கிறாங்க, எல்லாமே படிச்சிருக்கிறாங்க. எல்லாம் படிச்சிருக்காங்க. அப்போ படிக்கிறதுக்கு எதுக்கு இந்த வேலைக்கு வேணாம், படிக்காம வரலாம்ல? சும்மா சொல்லலாம், படிக்கிறது ஒரு நல்ல வேலைக்கு போறதுன்னு படிக்கிறாங்க. வேலை செஞ்சோம், வேலை பிடிக்கல. அப்படியா? இந்த வேலை பிடிச்சிருக்கேன். பரவாயில்ல. இங்க தங்கி இருக்கிறீங்களா? இங்க தங்கி இருக்கீங்களா? எத்தனை பேர் மொத்தமா தங்கி இருக்கிறீங்களா? மொத்தமா ஒரு 20-30 பேர் தங்கிறோம். ரெகுலரா தங்குறது. மொத்தமா ஒரே இடத்துல தங்கி இருக்கீங்க? தங்கிறதுக்கு நீங்க வாடகை கொடுக்கணும். இல்ல, வாடகைலாம் இல்ல. எப்படி வாடகை இல்லாம எப்படி? எங்களுக்குன்னு அந்த பாரம்பரியா இருந்தவங்க, ஆதி காலத்துல இருந்து ஒரு இடத்துல இருந்தவங்க அப்படியே தங்கிட்டு போயிடுறது தான். அப்படியா? அப்படி என்ன இடம் இருக்கீங்க சென்னையில? சென்னையில எண்ணூர் சைடு. எண்ணூர்ல வாடகை இல்லாம நீங்களே இல்லாம பீச் சைடு. பீச் சைடு. பீச் சைடுனா எப்படி? அது ரூம் மாதிரி இருக்குமா? ரூம் மாதிரி இருக்காது, கூத்து மேடை இருக்கும் ஊர்ல. இந்த கூத்து மேடை மேல நாங்க தங்கிருக்கோம். புரியல. கூத்து மேடைன்றது ஒரு பாட்டு கச்சேரி எல்லாம். ஆமா. அது போல அந்த இடத்துல நாங்க தங்கி பாத்ரூம், குளிக்க எல்லாமே இருக்கு. ஓ, நைட் ஆனா அங்க போறீங்க. அதனால உங்களுக்கு அந்த இது மிச்சமாயிடுச்சு ரூம். வீட்டுக்கு எப்பெல்லாம் போவீங்க? ஒரு எப்படி சொல்றதுன்னா, இப்ப வீடு கிளம்பி வரோம் இல்ல மெட்ராஸுக்கு. ஆமா. ஒரு 10 நாள் இருப்போம். 10 நாள் இருப்பீங்களா? கோயில் பார்ப்போம். செட் ஆகணும் 20 நாள் கூட இருப்போம். செட் ஆகலன்னா கூட வீட்டுக்கு கிளம்பிடுவோம். அப்படியே போய் வர்றது தான். போயிட்டு வர்றது தான். ஏதோ வீட்டுக்கு போகும்போது ஏதோ ஒரு வருமானம் எடுத்துன்னு போவீங்களா? உங்க ஊர் உள்ள எல்லாமே வந்து இதே தொழிலா இல்ல எல்லாரும் இதே தொழில் இல்ல, அவங்க பிடிச்ச தொழில் செய்யறாங்க. பிடிச்ச தொழில் அது சொல்ல வரல. இப்போ வந்து கூத்தாண்டவர் கோயில்னா அங்க எல்லாமே திருநங்கை இருப்பாங்க. அந்த மாதிரி உங்க ஊர்ல குடுகுடுப்பு வர மொத்தமும் ஊரு அப்படியா இல்ல வேற நம்ம இணையத்துல 40 வீடு தான் இருக்குது அந்த ஊர்ல. 40 வேற சமூகத்துல எல்லாமே இருக்காங்க. எல்லாமே இருக்காங்க. ஊர்காரங்க எல்லாமே இருக்காங்க. விவசாயம் பண்றாங்களா உங்க வீட்டுல? விவசாயம் பண்றாங்க. நம்மளதுல இல்ல, வேற ஆளுங்க பண்றாங்க. உங்க நம்மளதுல எங்க தாத்தா காலத்துல இருந்து பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் மாறி போச்சு. யாரும் அப்படியா விவசாயம் பண்றது இல்ல? அப்படிங்களா? சரி, இப்போ உங்களுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் வந்து ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றாங்களா? கண்டிப்பா. ஏதாவது கோரிக்கை வச்சிருக்கீங்களா? இல்ல கண்டிப்பா இல்ல. உங்களுக்கு கவர்மெண்ட்ல இப்போ உதாரணத்துக்கு திருநங்கைக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிக்கு கூட இப்போ வந்து உள்ளாட்சி அமைப்பில் வந்து போஸ்டிங் தராங்க. அந்த மாதிரி இந்த புடுபுடுக்காரங்க வந்து கவர்மெண்ட்டில் நீங்கள் எதனா கோரிக்கை வச்சுருக்கீங்களா? இல்லை ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா? இல்லை ஏதாவது உங்களுக்கு கவர்மெண்ட் செஞ்சுருக்காங்களா? செஞ்சுருக்காங்களா? இந்த மாதம் 1000 ரூபாய் வாங்குறீங்களா? வாங்குறீங்க. ரேஷன் கார்டு எல்லாமே இருக்கா? எல்லாமே. ரேஷன் கார்டு அனைத்து கார்டு எங்களுக்கு இல்லாத எதுவும் இல்லை, எல்லாமே இருக்கு.
எல்லா வசதியும் உண்டு. இப்போ பெண்கள்லாம் பஸ்ஸில் இலவசமாக போகிறாங்களே அதை பற்றி உங்கள் வீட்டில் ஏதாவது எல்லாமே தெரியும். சந்தோஷப்படுறாங்களா? எப்படி? கண்டிப்பாக சந்தோஷம் தான் படுறாங்க. சந்தோஷப்படுறாங்க. இப்போ வந்து இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஆட்சி உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா? கண்டிப்பாக உங்களை இல்லை உள்ளபடியே சொல்லுங்கள், எப்படி வெளிப்படையாக சொல்லுங்கள், பரவாயில்ல. கண்டிப்பாக கான்ஃபிடண்டாக பிடிச்சிருக்கு. ஏன்னா மாற்றம்ன்றதே இல்லை. வேறு கட்சிக்காரங்க இருப்பாங்க. ஏன்னா அந்த நரிக்குறவங்களாம் முக்கால்வாசி வந்து எம்ஜிஆர் தான் நிறைய பேர் பிடிக்கும். ஏன்னா இப்போ இந்த தலைமுறை வந்து மாறி வர்றதுனால இப்போ எல்லாருக்குமே தெரியுது, என்ன நல்லது கெட்டது தெரியுது. அதனால் உங்கள் சொசைட்டியில் இந்த ஸ்டாலின் அவர் ஆட்சி பண்ணுறது பிடிச்சிருக்கா? இல்லை ஏதாவது பிடிக்கலன்னா கூட சொல்லுங்கள், பரவாயில்ல. ஏன்னா அப்போ தான் வந்து கவர்மெண்ட்டை திருத்திப்பாங்க. கண்டிப்பாக எந்த ஒரு மாற்றம் இல்லை, கரெக்டான முறையில் தான் இருப்பார். நல்லா இது பண்ணுது. இப்போ இந்த தடவை வந்து ஸ்டாலின் வந்து அவருக்கு ஆதரவு ஆட்சி வரணும்னு விரும்புகிறீங்களா? கண்டிப்பாக விரும்புகிறேன். இல்லை நம்ம இப்படின்னு பேசாதீங்க, பொதுவாக சொல்லுங்கள். கண்டிப்பாக பொதுவாக வந்து இதுக்கு முன்னாடி வேறுனா ஓட்டு போட்டுக்கிறீங்களா? கண்டிப்பாக ஓட்டு போட்டுக்கிறீங்க. சரி, இப்போ என்னோடய ஆசை என்னென்னா ஃப்யூச்சரில் வந்து எல்லோரும் போல் எல்லாமே வேறு வேலைக்கு போயிட்டு, இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சிங்களேன், இப்போ 10வது படிச்சிருக்கீங்க, இன்னும் ஒரு 4 வருஷம் படிச்சிருந்தீங்கன்னா 50,000 இப்போ எல்லாமே 50,000 1,00,000 வேலை செய்து சம்பாதிக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லோரும் போல் இருக்கலான்னு ஆசை இல்லையா? ஆசை இருக்குது. ஏன்னா வீட்டில் ஏதாவது உங்களுக்கு வழிகாட்டி யாருனா இருந்தால் நீங்கள் ஆவீங்க, இந்த மாதிரி வரலாம். இல்லை வீட்டில் இதே பண்ணுன்னு சொல்கிறதுனால நீங்கள் எப்படி வரீங்களா? எங்களோட குடும்ப சூழ்நிலைக்காக தான் இது பண்ணுறோம். எங்களுக்குன்னு வசதி இருந்தால் படிச்சிருக்கோம். சரிப்பா. வசதி இல்லை. எனக்கு என்ன ஆசைன்னா, இனிமேல் வர ஜென்ரேஷன் வந்து உன் பசங்களை படிக்க வச்சு ஃப்யூச்சரில் வந்து நல்லா ஏசியில் உக்காந்து ஐடியில் ஒர்க் பண்ணி 50,000 1,00,000 சம்பாதிக்கணும். ஃப்யூச்சரில் வந்து அந்தமாரி பண்ணால் எல்லாமே நல்லது. ஏன்னா எல்லாமே வந்து ஒதுக்கப்பட்ட சமூகமாக தான் எல்லாமே பார்க்குறாங்க, புரியுதுங்களா? எதுக்கு ஒருத்தன் கொடுப்போம், ஒரு நாளைக்கு வருமானம் வரும், ஒரு நாளைக்கு வராது. ஒரு நிரந்தர வருமானம் இருக்குல்ல, ஒரு வேலைக்குன்னு போனால் வருமானம் இருக்குல்ல. எனக்கு என்னென்னா, இந்த நம்ம பசங்களெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, நம்ம பசங்க நல்லா வேலைக்கு போகுது அப்படின்னு எனக்கு ஒரு வருத்தம் இருக்கும். அந்தமாரி ஃப்யூச்சரில் வந்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும். அந்தமாரி செய்வீங்களா? கண்டிப்பாக. இப்போ எங்களோட வாழ்க்கை இது போல் நடக்காது. இப்போ எங்களுக்கு ஆளை வந்தால் எங்களுக்கு பசங்களுக்கு படிக்க வச்சு அவங்களுக்கு என்ன செலவையோ அது எங்களுக்கு கண்டிப்பாக செய்ய எங்களுக்கு விருப்பம் உண்டு. இப்போ இதே காலமாக போச்சுன்னா காலம் மாறி போச்சு. இப்போ இதில் நாங்கள் இறங்கிட்டோம். இப்போ எங்களோட பசங்க படித்து அவங்கவுங்க ஜாப்பில் அவங்கவுங்க வேலை, அவங்கவுங்க போக்குவரத்து, எங்களுக்குன்னு படிக்கிற சலுகை எல்லாமே உண்டு. அவங்களுக்கு பண்ணணும், அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணணும். ஃப்யூச்சரில் வந்து கல்யாணம் ஆகலை உனக்கு? இல்லை, கல்யாணம் ஆகலை. ஃப்யூச்சரில் கல்யாணம் ஆச்சுன்னா கண்டிப்பாக எல்லாருமே தலைமுறை மாறணும். ஓகேவா? ஓகேங்களா? இந்த கவர்மெண்ட்டுக்கு உங்களுக்கு எதனா தேவைன்னா சொல்லுங்கள், என்ன தேவைன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு எங்களுக்கு என்ன தேவைன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து டேக் பண்ணுவோம், அது இதுக்கு கவர்மெண்ட்டுக்கு போவோம் அந்த வீடியோ. உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்கள். முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறதா சொல்லுங்கள். எங்களுக்கு என்ன தேவைன்னா, இப்போ நாங்கள் வரோம், அதை பற்றி எந்த ஒரு குறை இல்லை. எங்களுக்கு வரதுல பற்றி எந்த ஒரு குறை இல்லை. அதே போல் காலம் முழுவதும் அப்படியே இருந்தால் கூட பரவாயில்லை. ஆனால் எங்களோட இணையத்தில் கூட படித்தவங்க இருக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலை ஜாப் எல்லாம் அவங்கெல்லாம் பண்ணுறாங்க, அதை பற்றி எந்த ஒரு குறை இல்லை. இப்போ நாங்கள் இதில் இருக்கிறோம், இதில் பற்றி நாங்கள் இறங்கிட்டோம், எந்த ஒரு குறை இல்லை. இப்போ எங்களோட பசங்க இப்போ இதில் என்றது மாறாது. பசங்க படிப்பு போக்குவரத்து விஷயத்தில் அவங்களுக்கு கண்டிப்பாக லாபம் உண்டு. அதே போல் இந்த சுச்சுவேஷனில், இந்த சொசைட்டியில் ஆண்டவனோட இந்த ஆட்சியில் கரெக்டான முறையில் தான் இருக்குது. அதை பற்றி எந்த ஒரு குறை இல்லை, புரியுதா? இந்த ஆட்சிகள் கரெக்டாக தான் இருக்குது. அதே போல் அடுத்த ஆட்சிகளும் இதே போல் நடந்தா இந்த மாற்றத்தில் தான் இருக்கணும். அதை பற்றி எந்த ஒரு இன்னும் நல்ல மாற்றங்கள் இன்னும் தேவைப்படுது, அதை பற்றி எந்த ஒரு குறை இல்லை. இந்த ஆட்சிகள் எந்த ஒரு குறைன்றது இல்லை. பரவாயில்ல. இப்போ நேற்று ஒரு ஸ்கீம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஸ்டாலின், உங்களோட ஸ்டாலின்ட்டு. அது என்னென்னா, நீங்கள் என்ன வேணால் அங்கே கோரிக்கை வைக்கலாம், எதை வச்சாலும் ஒரு குறிப்பிட்ட டைமில் நிறைவேற்றி கொடுத்துட்றாங்க. இப்போ நேற்று கூட ஒருத்தர் காது மிஷின் இல்லைன்னு சொன்னால் உடனே வர வச்சு உடனே கொடுத்தாங்க. அந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஃபோன் பண்ணி எல்லார்ட்டையும் சொல்லுங்கள், நீங்கள் முகாம் நடக்குது தமிழ்நாடு. இப்போ சென்னையில் வந்து 8 இடத்துல நடக்குது. அதேமாதிரி உங்கள் ஊரில் நடக்குது. அங்கே ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வேலையா, என்ன கோரிக்கை வேணும்னு உடனே சொல்லுங்கள். கண்டிப்பாக கூடி சீக்கிரத்தில் நிறைவேற்றுவாங்க.
ம். ஓகேங்களா? அது பண்ணுறீங்களா? ஓகே ஐயா. ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும். கண்டிப்பா ஓகேங்களா? கிடைக்கும். ஆ ரொம்ப நன்றி. உங்கள் பேர் சொல்லல. அஜித். அஜித்துங்களா? சரி, ஒரு சின்ன சர்வே. ஓகே, உங்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் பிடிச்சிருக்கு ஓகேங்களா? கண்டிப்பா பிடிச்சிருக்கு. ஓகேப்பா, தேங்க்யூ, நன்றிப்பா, நன்றி.